வணக்கம். சகலகலா வல்லவன் அந்த படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். கிட்டத்தட்ட 1982ஆம் ஆண்டு வந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்த இந்த படம். 82நாக்க 92, 2002, 2012, 2022, 2024, இதோ 2025 வரப்போகுது. சகலகலா வல்லவன் திரைப்படம் ஒரு சாதனை பண்ணிச்சு. இளையராஜா எப்பேற்பட்ட இசையமைப்பாளருங்க. என்னங்க இளையராஜான்னு கொண்டாடுறீங்க? இளையராஜாவை விடலாம் இன்னைக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு நிறைய பேர் திரியிறாங்க. ஆனால் இளையராஜாவுடைய பல சாதனைகள்னு 100 சாதனைகளை சொல்லலாம். அந்த 100 சாதனையில் ஒரே ஒரு சாதனையை கூட இதுவரைக்கும் யாருமே முறியடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்தியில் கமல் சார் நடித்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ஏவிஎம் தயாரிக்க சகலகலா வல்லவன் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த 82க்கு பிறகு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, டிசம்பர் 31 விடிஞ்ச 1983 வருஷம். அப்படி 1983 வருஷம் தொடங்குகிற அந்த 12 மணிக்கு அடுத்த நாள் காலையில் அப்படின்னு தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிற பகுதியில் அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்க இசைஞானி இளையராஜா இசையமைத்த அந்த விஷு ஹாப்பி நியூ இயருங்கிற பாட்டு தான் இன்னைக்கு வரைக்க ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த வயசில் இருக்கும்போது 85, 90, 92, 95 கூட நைட் ஷோ டிசம்பர் 31 நைட் ஷோ ஏதாவது படத்துக்கு போயிருந்தோம்னாக்க ஏதோ ஒரு சிவாஜி கணேசன் படமோ அல்லது கார்த்திக் படமோ அல்லது விஜயகாந்த் படமோ யார் நடித்த படமாக இருந்தாலும் படம் ஓடிக்கிட்டே இருக்கும். 11:58 அப்படி ஆகும்போது டக்குன்னு நிப்பாட்டி ஸ்க்ரீனில் அப்போல்லாம் ஸ்லைடு எழுதுகிற வழக்கம் இருக்குது. நான்லாம் ஸ்லைடு தேட்டரில் வேலை பார்க்கும்போது ஸ்லைடு எழுதியிருக்கேன். கையிலேயே எழுதுவோம். இன்று 3 காட்சிகள், சனி ஞாயிறு இந்த படம், நாளை முதல் இந்த படம்லாம் கையிலேயே நாங்கள் எழுதுவோம். அப்படி ஸ்லைடில் போடுவாங்க. அப்படி ஸ்லைடில் போட்டு ரசிக பெருமக்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட்டு நிர்வாகம், தேட்டர் நிர்வாகம் அப்படின்னு போடுவாங்க. 11:59 ஆகும். அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்கும். 12 ஆகும்போது பார்த்தாக்க பொட்டியை வாங்கி ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ரீல் தான். பொட்டியை வாங்கி ரெடியாக வச்சுருப்பாங்க. 12 மணிக்கு அந்த விஷு ஹாப்பி நியூ இயர்னு பைக்கில் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு பாடுகிற அந்த நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ அப்படிங்கிற அந்த பாட்டு ஓடும். பாட்டு முடியும். பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆரவாரத்தோட கைத்தட்டி ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிக்கிட்டு கட்டி பிடிச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த நிமிஷங்கள். அதற்கு பிறகு மீண்டும் அங்கே சிவாஜி படம்னா சிவாஜி வந்துடுவார், விஜயகாந்த்னா விஜயகாந்த் வந்துடுவார், கார்த்திக்னா கார்த்திக் வந்துடுவார், ராமராஜனா ராமராஜன் வந்துடுவார். இப்படித்தான் கொண்டாடப்பட்டது இந்த புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கொடுத்த அந்த துள்ளலும் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த பாடலுக்கு நிகராக ஒரு ஹாப்பி நியூ இயர் பாட்டை இளையராஜாவுக்கு பின்னாடி வந்த எத்தனையோ கொம்பன்கள், எத்தனையோ இசை ராஜாங்கம் பண்ணினவங்க, இசையில் பெரிய சாதனைகள் படைத்தவர்களெல்லாம் இருக்கலாம். ஆனால் இசைஞானி இளையராஜாவுடைய இந்த ஒரு சாதனையை இதுவரைக்கும் யாரும் பீட் பண்ணலை. இது குறித்து கங்கை அமரன் சார்கிட்ட, சார் அந்த சகலகலா வல்லவன் படத்தில் இந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு தான் சார், ஆனால் இந்த இளமை இதோ இதோ அப்படின்னு அதை இன்னைக்கு வரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு போடுறோமே சார், என்ன சார் நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னாக்க அவர் சிரிச்சுக்கிட்டே கூலாக சொன்னார். கங்கை அமரன் சார், ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றுமே நடக்கலை. இன்டர்வலுக்கு அப்புறம் கதையில் அப்படியே கிராமத்தில் இருக்கிற கமல் அப்படியே வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் ஆகிற ஸ்டைலிஷான கமலாக வராரு. அப்போ அம்பியாவை சந்திக்கிறாரு. அம்பியாவுக்கு அவர் மேலே காதல் வரணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பாட்டு, அது இந்த லேடிஸ் கிளப்பு மாதிரி, ரோட்டரி சங்கம் மாதிரி அப்படியான ஒரு சங்கம் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பிரம்மாண்டமான செட்டு போடப்பட்டிருக்கு. அதில் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு வரி தான் டைரக்டர் சார் சொன்னார். பஞ்சவர்ண சார் சொன்னார். உடனே இதை வச்சுக்கிட்டு அண்ணன் போட்ட இசை தான் இந்த துள்ளலான இசை. அதுக்கு ஒரு பைக்கில் அடுத்து ஒரு பைக் வருது. அந்த பைக்கில் கமல் கண்ணாடியை உடைத்து கொண்டு வருகிறார். அதாவது டிசம்பர் 31 உடைத்து கொண்டு ஜனவரி 1க்குள் வருவதாக மக்கள் அப்படியாக ஒரு புரிஞ்சுக்கிட்டு உற்சாகமாகறாங்க அப்படின்னு கங்கை அமரன் சார் சொன்னார்.
பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே கமலை போற்றி கொண்டாடக்கூடிய பாட்டு. இந்த படத்துக்கு டைட்டில் சகலகலா வல்லவன். இந்த சகலகலா வல்லவன்ற தலைப்பை வேற யாருக்குமே வைக்க முடியாது. நீங்கள் ஜெயம் ரவிக்கு ஒரு படத்தை வச்சாங்க, டொங்குரித்தனமான ஒரு படத்துக்கு, அதை விட்டுருங்க. ஆனால் சகலகலா வல்லவன் அப்படின்ற ஒரு தலைப்பு கமலஹாசனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு நடிகர்கள். அதனால தான் அந்த தலைப்பை ஏவிஎம் வச்சாங்க, பஞ்சவர்ணாசலம் வச்சாரு, எஸ்பி முத்துராமன் வச்சாங்க. அதனால அந்த பாட்டு வரியும் அதுக்குள்ளார வருது, டைட்டில் வருது அப்படிங்கிறதுக்காக வழக்கம் போல எந்த மெனக்கடலுமே இல்லாமல் வழக்கம் போல தன்னிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி தான் இசைஞானி இளையராஜா அந்த ட்ரம்ஸ்லேருந்து கிட்டார்லேருந்து அடி பிரமாதப்படுத்தி அதகலப்படுத்தியிருப்பார் அந்த பாட்டு. மியூசிக் ஃபுல்லாகவே டேர 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 டண்டன் டேர 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 டண்டன் டாய் டேர 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 டண்டன் டேர 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 டண்டன் டாய் அப்படின்னு வரக்கூடிய இசை, நடுவில் வரக்கூடிய இசையாக இருக்கட்டும், ஒரு ரவுண்டு டேபிள் ஆடுறதா இருக்கட்டும், கண்ணாடி லைட்டுகள் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்கேட்டிங்கில் கமல் அப்படி இப்படின்னு வர்றதா இருக்கட்டும்னு, புலியூர் சரோஜாவுடைய நடனமாக இருக்கட்டும், செட்டிங்ஸாக இருக்கட்டும், காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், பாபுவுடைய கேமராவாக இருக்கட்டும்னு இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. குறிப்பாக இந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு கொண்டாடப்படுது. ஏன் சன் டிவியே 12 மணிக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் பாட்டை போட்ட காலம்லாம் கூட உண்டு. அந்த அளவுக்கு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த பாட்டு சகலகலா வல்லவனில் 1982 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 82 ஜனவரியிலையோ 80, 80, 79, 75 அப்படியான நாட்கள்லையோ ஜனவரி 1 வரும்போது இப்படி ஒரு பாட்டு, புத்தாண்டு பாட்டு, கொண்டாட்ட பாட்டு, கோலாகலமான பாட்டு போடப்பட்டுச்சா? அப்படி எந்த பாட்டு இருந்துச்சுங்கிறது தெரியல. இளையராஜாவுக்கு முன் அப்படி எந்த பாட்டும் அமையவில்லை. இளையராஜா இசையமைத்த அந்த பாட்டை இதுவரை எந்த இசையமைப்பாளரும் தரவில்லை. அதுக்கு இணையான ஒரு பாட்டு கொடுத்தாக்கா ரீப்ளேஸ்மெண்ட்னு இருக்கும்ல, அப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இளமை இதோ இதோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாடலாக எந்த இசையமைப்பாளரும் இதுவரை கொடுக்கலங்கிறது மட்டுமே ஒரு சாதனை. அந்த சாதனையை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கலைங்கிறது தான் இசைஞானி இளையராஜாவுடைய பிரம்மாண்டமான சாதனை. இதை விட இன்னும் சொல்ல போனால் இளையராஜாவுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அப்புறம் அந்த ஒரு பாட்டுக்கு யார்கிட்ட போய் கேட்கறது நம்ம, இல்லையா? சகலகலா வல்லவன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தோட இந்த 2025 ஆண்டை எதிர்கொள்வோம். இந்த 2025 ஆண்டு எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை தருகிற ஆண்டாக, எல்லோருக்கும் நல்ல நல்ல வெற்றிகளை குவிக்கிற ஆண்டாக, மன நிம்மதியை தருகிற ஆண்டாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2025 இளையராஜாவுடன் சேர்ந்து, வாலி அவர்களின் வரிகளுடன் சேர்ந்து, கமலஹாசனின் குதூகலமான ஆட்டத்துடன் சேர்ந்து, பாடும் நிலா பாலு அவர்களுடைய குஞ்சும் குரலோடு சேர்த்து நாம் ரசிப்போம், கொண்டாடுவோம். வணக்கம்.